கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் கனகராஜ் டேவிட். இப்பொழுதும் தேவாதி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னுடைய சாட்சிக்கு ஆதாரமாக உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த பாழான நிலத்திலும் உளையான சேற்றிலும் அமிழ்ந்து கிடந்த என்னை மீட்டெடுத்த அந்த ஆண்டவரை குறித்த ஒரு பாடல். அதை சாட்சியாகவே அந்த வசனத்தை வைத்து இந்த பாடலை ஏற்றியிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டு தொடர்ந்து கர்த்தருக்குள் இந்த சாட்சியை கேட்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும், பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார். அவர் என்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல் என்னை காத்தருளினார். என்னை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல் என்னை காத்தருளினார். பறந்து காக்கும் பட்சியைப் போல பரன் இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாத்தாரே. பறந்து காக்கும் பட்சியைப் போல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, செட்டை விரித்து சுமந்து செல்வது போல், செட்டை அரித்து சுமந்து செல்வது போல் கர்த்தர் ஒருவரே என்னை சுமந்து காத்தாரே. கர்த்தர் ஒருவரே என்னை சுமந்து காத்தாரே. பறந்து காக்கும் பட்சியைப் போல. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் உங்களுக்கு அறிவித்தது போல என் பெயர் கனகராஜ் டேவிட். இப்பொழுதும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து என்னை ரட்சித்ததை குறித்து உள்ள சாட்சியை சொல்ல இந்த நேரத்தை தந்த கர்த்தருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். நான் பூர்வீகமான ஒரு இந்து பெற்றோருக்கு பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு இந்து பூசாரி. அவர்கள் பூசாரி மாத்திரமல்ல, சாதாரண விவசாய வேலைகள் செய்து எங்களுடைய குடும்பத்தை நடத்தின தகப்பனார். என்னுடைய தகப்பனாருக்கு நாங்கள் 6 ஆண் பிள்ளைகள். இதில் நான் தான் எல்லாருக்கும் கடைசியாக பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் பெயர் வெள்ளக்கண்ணு. என்னுடைய தாயார் பெயர் பத்திரகாளி. என்னுடைய தகப்பனார் பூசாரியாய் மாத்திரமல்ல, திருச்செந்தூருக்கு காவடி எடுத்தவர் மாத்திரமல்ல, தாமிரபரணி ஆர் முப்ரி வாய்ப்பெரிய இடத்தில் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ஆலயத்தை கழுவி, அந்த சன்னதியை கழுவி தண்ணீர் குடித்து அப்படி மிகுந்த பக்தி வைராக்கியமாய் வளர்ந்த ஒரு குடும்பம். என்னுடைய தகப்பனார் பூசாரியாக இருக்கும்போது தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு கணக்கு சொல்வார்களாம். அப்படி கணக்கு சொல்லுவது தப்பாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் 21 நாட்கள் நோம்பிருந்து அந்த நோன்புக்கு பிற்பாடு கடைசி நாளில் கையில் தாம்பாளம் எடுத்து அந்த தாம்பாளத்தில் முட்டையும் பாலும் வைக்கும்போது அந்த பாலையும் முட்டையும் குடிப்பதற்கு
நல்ல பாம்பு, கோயில் பாம்பு என்று வளர்த்த அந்த பாம்பு அந்த முட்டையும் பாலையும் குடித்து விட்டு அந்த தாம்பாளத்தில் தானே படம் எடுத்து ஆடும்போது வருகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற கணக்கு சரியாக இருக்குமாம். அப்படித்தான் நாங்கள் இந்து மதத்தில் அவ்வளவு தீவிரமாக எங்களுடைய தகப்பனார் எங்களை வளர்த்தார்கள். நான் 6வது மகன். என்னுடைய மூத்த அண்ணனுடைய பெயர் ராமசாமி, 2வது அண்ணனுடைய பெயர் சிவலிங்கம், 3வது அண்ணனுடைய பெயர் குருசாமி, 4வது அண்ணனுடைய பெயர் சிவபெருமாள், 5வது அண்ணனுடைய பெயர் இளைய பெருமாள், என்னுடைய பெயர் கனகராஜ் என்றே ஆரம்ப காலத்தில் விட்டதான பெயர். இந்த நிலையில் எங்களுடைய தகப்பனார் எங்களுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்தி வந்தார்கள் என்று என்னுடைய தாயார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஏனெனில் என்னுடைய தகப்பனார் மரணத்தின் போது எனக்கு 2 வயது. எங்கள் அம்மா 6 பிள்ளைகளையும் மிக நேசமாய் வளர்த்தார்கள். என்னுடைய அந்த 2வது வயதில் என்னுடைய தாயார் தனிமையாக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், என்னுடைய தகப்பனார் அவரும் ஒரு பூசாரி, இன்னொரு பூசாரியுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பூசாரி அவருடைய தெய்வத்துக்கு பலி கொடுத்து வருகிறதான வேளையில் என் தகப்பனார் எதிர்படுகிறார். அது நிமித்தம் அந்த தெய்வம் இவரை அடித்து விட்டதாகவும் அதன் நிமித்தமாக என் தகப்பனார் 8 நாளில் மரித்து போவார் என்றும் என் தாயார் இடத்தில் என் தகப்பனார் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோலவே 8வது நாளில் என் தகப்பனார் மரிக்க வேண்டியதான சூழ்நிலை வரும்போது என்னுடைய அம்மாவிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நான் ஆராதித்த தெய்வம் என்னை காப்பாற்றும், ஆகையினாலே நான் ஆராதித்த தெய்வம் என்னை கைவிடாது என்றெல்லாம் அப்பா சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, அவர்களே ஆராதித்த தெய்வம் அவர்களை கைவிட்டு விடுகிறது. அது நிமித்தமாக அந்த 8வது நாள் சொன்னபடியே என் தகப்பனாருடைய அந்த இந்து கோயில் ஒரு சிறிய கோயில், அந்த கோயிலை போய் என் தகப்பனார் கும்பிடுகிறார், என்னை காப்பாற்று, என்னுடைய பிள்ளைகளை சின்ன சிறுசுகளாய் விட்டு சாகிறேன் என்று சொல்லி அந்த நிலையில் கேட்ட போதிலும் எந்த பதிலும் அவருக்கு கிடைக்காத நிலையில் அவருடைய அந்த மரணம் நேரிடுகிற வேளையிலும் அவர் மிகுந்த வருத்தத்தோடும் மிகுந்த கவலையோடும் அவர் கும்பிட்டு அந்த கோயிலுக்கு சன்னதிக்கு நேராக 3 குத்து மண்ணை அள்ளி போட்டுவிட்டு, என் பிள்ளைகள் உன்னை வணங்க மாட்டார்கள், என் மனைவி உன்னை வணங்க மாட்டாள் என்று சொல்லிவிட்டு என் தாயாரிடத்தில் சொன்னார்களாம், நான் இந்த தெய்வத்தை இதுவரைக்கும் பூஜித்து எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை, ஆகையினாலே நீ என்னுடைய உயிரும் போகிறது, நீ இந்த தெய்வத்தை கும்பிட வேண்டாம், நீ இந்த இடத்தை விட்டு இந்த ஊரிலும் இருக்க வேண்டாம், நீங்கள் வேறு ஊருக்கு போய்விடுங்கள் என்று எங்கள் அம்மாவிடத்தில் சொன்னதை எங்களுடைய தாயார் நான் வளர்ந்த பிற்பாடு சொன்னதை நான் உங்களுடைய மத்தியில் அறிவிக்கிறேன். இன்றைக்கு பாருங்கள், என் தகப்பனார் தான் மரிக்கும்போது என்னுடைய என் தாயாரிடத்தில் மிகுந்த அன்பும் பாசமுள்ள தகப்பன், அது மாத்திரமல்ல பிள்ளைகளையும் மிகுந்த பாசத்தோடு வளர்த்த தகப்பன், கஷ்டப்பட்டாலும் ஏழைகளாயிருந்தாலும் வீட்டிலே சண்டை சச்சரவில்லாமல் எங்களை அன்போடு வளர்த்த அந்த தகப்பனார் தன்னுடைய மரண வேளையில் அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, நான் இவ்வளவு நாளும் வழிபட்ட இந்த தெய்வம் என்னை காப்பாற்றவில்லை, நான் பிள்ளைகளை சின்ன சிறுசுமாய் விட்டு மரிக்கிறேன், ஆகையினாலே நீங்கள் இனி இந்த தெய்வத்தை வணங்கவும் கூடாது, இந்த ஊரில் இருக்கவும் கூடாது என்று என்னுடைய தாயாரிடத்தில் சொல்லி தாயாருடைய ஊருக்கு போகச் சொல்லிவிட்டு
எங்கள் தகப்பனார் மரித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரித்த போதிலும் எங்களுடைய தாயார் ஒரு விதவையான சூழ்நிலையிலும் எங்களை அன்போடும் பாசத்தோடும் கஷ்டங்கள் நடுவிலும் வறுமையின் நடுவிலும் எங்களை வளர்த்தார்கள். அப்படி சிறு வயதில் வளர்த்தாலும் மிக கண்டிப்போடும் ஒரு இந்து தாயாக இருந்தாலும் நல்லொழுக்கத்தில் எங்களை நடத்துவதில் மிக கவனம் செலுத்தினார்கள். சற்று யோசித்து பாருங்கள், என் தகப்பனார் அவ்வளவு பக்தியாய் ஆராதித்தவர், அவ்வளவு பக்தியாய் விக்கிரங்களை சேவித்தவர், அவ்வளவு பக்தியாய் அவர் சாமி கும்பிட்டும் அவருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை பராமரிக்க முடியாமல் போனதான நிலையை கண்டீர்கள் அல்லவா? நாமும் இந்த நாளில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மை ரட்சிக்க மாட்டாதவைகளை நாம் பூஜிக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் எந்த நன்மையும் இல்லை. என்னுடைய தகப்பனார் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இந்துவாக இருக்கும்போதைத்தான் இதை சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவன் ஆகவில்லை. அந்த விக்கிரக வணக்கத்தோடு மரித்து அவர் எந்த விக்கிரக கோயிலில் வணங்கினாரோ அதே விக்கிரக கோயில் பக்கத்தில் தான் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு ஊருக்கு வர வேண்டியதான சூழ்நிலை இருந்தது. நான் சிறுவனாயிருந்து 5 வயது வளரும்போது எங்களுடைய ஊரில் நாங்கள் இருந்த அந்த ஊர் பிரகாசபுரம் என்று, திருச்செந்தூர் தாலுகாவில் பிரகாசபுரம், அது நாசரேத் கிராமத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊரில் என்னுடைய தாயார் எங்களுடைய 2 வயதில் கொண்டு வந்து எங்களை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அதே வேளையில் என்னுடைய அண்ணன், அதே மூத்த அண்ணன், நான் இந்துவாகத்தான் இருப்பேன், நான் கிறிஸ்தவனாக மாற மாட்டேன் என்று சொல்லி பெருமாள் சாமியை கும்பிட்டு மந்திரக்கோல் வளைத்து அவர் மிக தீவிரமாயிருந்தார். இதனால் அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மூத்த அண்ணன் என்ன சொல்கிறார்களோ அதுபடி தான் நடக்கும். ஆனாலும் எங்கள் வீட்டுக்கு டேவிட் என்ற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் ஒரு வைத்தியர், ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த தெய்வ மனுஷன், அவர் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, அண்ணனுக்கும் சுவிசேஷம் சொல்லி, என்னுடைய மூத்த அண்ணாச்சை கர்த்தர் முதலாவது சந்தித்தார். அண்ணனும் விவசாயி தான். அவர்கள் கிணற்றில் ஏற்றம் இறைத்து கொண்டிருக்கும்போது அந்த கிணற்றுக்கு அந்த பக்கத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக என்னுடைய அண்ணாச்சிக்கு காட்சி கொடுத்ததினாலே அண்ணன் மனம் மாறினார்கள். அவர்கள் மனம் மாறி இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று என்னுடைய அண்ணன் அறிந்த பிற்பாடு அம்மாவிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நாம் இனி கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவோம். அப்பாவும் இந்த நிலையில் மரித்து விட்டார்கள். நானும் இவ்வளவு நாளும் கும்பிட்டும் அதில் நானும் எதுவும் நன்மைகளை காணவில்லை. ஆனால் தற்சுரூபமாக இயேசு எனக்கு பிரத்யட்சமாய் தன்னை காண்பித்த அந்த இயேசு நமக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் இருந்த அந்த சிறிய ஊரில், பிரகாசபுரம் என்ற அந்த ஊரில் சிஎஸ்ஐ ஆலயத்தில் அந்த நாட்களில் அந்த வைத்தியர் எங்களை கிறிஸ்துக்குள் நடத்தின அந்த வைத்தியர் எங்களை நீல் பிஷப்பு காலம் என்று சொல்லுவார்கள். 1941 என்னுடைய 5வது வயதில் நாங்கள் கன்வெர்ட் ஆகிறோம். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது நாங்கள் 7 பேர், அம்மாவோடு சேர்த்து 7 பேர், அண்ணன்மார் 5, என்னோடு 6, அம்மாவாக 7 பேர் அந்த கிறிஸ்தவ முறைப்படி அந்த நீல் பஷிப்பு அவர்கள் மூலமாக தெளிப்பு ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்தவர்களாக மாறினோம். அது முதல் என் தாயார் என்னை ஒழுங்காய் ஆலயத்துக்கு அனுப்புவதிலும்
என்னை நேசித்து என்னை மட்டுமல்ல அண்ணன்மாரையும் நேசித்து எல்லாரையும் நல்லொழுக்கத்தில் நடத்தின ஒரு நல்ல தாயாக, அவர்கள் ஒரு இந்துவாக இருந்தாலும் எங்களை கிறிஸ்தவ முறையில் நன்றாய் வளர்த்து வந்தார்கள். ஆயினும் என்னுடைய சிறு பிராயத்தில் அந்த 6வது வயதில் நான் 1ஆம் கிளாஸில் படிக்கும்படி சேர்க்கப்பட்டேன். 5ஆம் வயதிலிருந்து 6, 7, 8, 9 வயது வரைக்கும் படித்தேன். 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதற்கு பிற்பாடு எனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. ஆகையினாலே சாதாரண கூலி வேலைகளை செய்கிறதில் ஆர்வம் காட்டினேன். அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். வீட்டிலே கடைசி பிள்ளையாக, செல்ல பிள்ளையாக வளர்ந்ததினால மிக குறும்பு பண்ணி, சேட்டைகள் பண்ணி விதமாக ஒரு கீழ்ப்படியாதவனாக சிறு பிராயத்திலே வளர ஆரம்பித்து விட்டேன். இவ்விதமாக இருக்கும்போது என்னுடைய 12வது வயதில் நான் ஒரு கடையில் வேலைக்கு சேர்க்கப்பட்டேன். அந்த கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது அந்த முதலாளி என்னை திட்டினதினாலே நான் வீட்டில் கூட அம்மாவிடத்தில் சொல்லாமல் ஓடி போய்விட்டேன். ஓடிப்போய் ஒரு பேப்பர் விற்கிற ஏஜெண்ட் இடத்தில் சேர்ந்து அவ்விதமாக என்னுடைய சிறு வயதில் தாயை விட்டு ஓடிப்போனேன். இது ஒரு முறை நடந்தது. 2வது முறையும் இன்னொரு மெடிக்கல் ஸ்டோரில் என்னை அம்மா சேர்த்து விட்டார்கள். அங்கேயும் இதுபோல் ஒரு சூழ்நிலையில் ஓடிப்போய்விட்டேன். ஓடிப்போன நான் கீழ்ப்படியாதவனாக, தெய்வத்தை அறிந்தும் அறியாதவனாக ஜீவித்ததான அந்த காலத்தில் நெல்லை வந்து நெல்லையில் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அதில் ஒழுங்காக இருக்காதபடி இன்னொரு தச்சநல்லூர் என்று திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் நான் அங்கே ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அவர்கள் மாடு மேய்க்கிற வேலை கொடுத்தார்கள். கெட்டகுமாரனுக்கு எப்படி பன்றி மேய்க்கிற வேலை கிடைத்ததோ அதுபோல் என்னுடைய 12வது வயதில் எனக்கு அந்த வேலை கிடைத்தது. அந்த வேலையை 9 மாதங்கள் செய்து கொண்டிருக்கும்போது தாயார் என்னை அண்ணன்மாரை வைத்து தேடி பார்த்தும் நான் கிடைக்காததினாலே அம்மா கவலையினால் மரணப்படுக்கை ஆகிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை என்று தான் சொல்ல வேண்டும், என்னுடைய தாயாரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல் ஏற்பட்டு இந்த வேலை செய்த வீட்டிலே நான் சொல்லாதபடிக்கு என்னுடைய தாயாரை தேடி நான் ஊர் நோக்கி ஓடி வந்தேன். ஊர் நோக்கி ஓடி வரும்போது என்னுடைய பெரியம்மாவுடைய மகா என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு என்னை என்னுடைய அம்மாவிடத்தில் கொண்டு ஒப்புவித்தார்கள். அதன் பிற்பாடு அம்மா சற்று உயிர் பிழைத்து நன்றாக இருந்தார்கள். இருந்தாலும் அம்மாவுடைய வாழ்க்கையில் அதுதான் அவர்களுக்கு கடைசி நாட்களாக இருந்திருக்கிறது. இந்த நிலைமையில் என்னுடைய 14வது வயதில் அம்மாவும் உலகத்தை விட்டு போய்விட்டார்கள், மரித்து விட்டார்கள். நான் படிப்பை கண்டினியூ பண்ண முடியவில்லை. நானாகவே படிப்பை விட்டேனே தவிர என்னுடைய படிப்பை விடுவதற்கு வேறு காரணம் இல்லை. இவ்விதமான சூழ்நிலையில் 14வது வயதில் தாயார் இறந்தார்கள். அண்ணன் லாசர் டேவிட், அதாவது நாங்கள் இந்து பெயரை மாற்றி கன்வெர்ட் ஆகும்போது மூத்த அண்ணனுக்கு லாசர் டேவிட் என்றும், 2வது அண்ணனுக்கு ஜான் டேவிட் என்றும், 3வது அண்ணனுக்கு ஞானப்பிரகாசம் டேவிட் என்றும், 4வது அண்ணனுக்கு தேவதாஸ் என்றும், 5வது அண்ணனுக்கு யோசேப் டேவிட் என்றும், என்னுடைய பெயரில் கனகராஜ் டேவிட் என்றும் நாங்கள் மாற்றிக்கொண்டோம். எப்படியும் என்னுடைய அந்த சிறு வயதுக்கு பிற்பாடு நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தாயை இழந்து விட்டேன், தகப்பனாரை 2 வயதில் இழந்து விட்டேன். அண்ணன்மாருக்கு கீழ்ப்படியாதபடி நான் பரதேசியாக 14 வயதில் வீட்டை விட்டு இறங்கிவிட்டேன். முதலாவது திருநெல்வேலி வந்தேன். திருநெல்வேலி வந்த நான் கூலி வேலைகள், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கூலி எடுத்து அவ்விதமாய் தான் வாழ்ந்தேன். இந்த சிறு பிராயத்தில் நான் பெயரை மாற்றின போதிலும் கிறிஸ்தவன் என்கிற பெயர் இருந்தது.
ஆனால் இயேசுவை அறியவும் இல்லை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டும் அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் என்னுடைய நாட்களை வீணாக கழித்த காலம்தான் அந்த சிறு பிராயம். அப்படி போன எனக்கு மதுரையில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. மதுரையில் போகும்போது எனக்கு வயது 15வது வயதில் நான் மதுரை போகும்போது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் என்கிற அந்த கோயிலில் போய் நெற்றியில் விபூதி பூசி சாமி கும்பிட்டு நான் மறுபடியும் இந்துவாக மாறினேன். வீட்டுக்கு தெரியாது. அண்ணனுக்கு தெரிந்தால் அண்ணன் அடித்து விடுவார்கள். அண்ணனும் என்னை பாசத்தோடு தான் வளர்த்தார்கள் அம்மாவுக்கு பிற்பாடு. ஆனாலும் அண்ணனுக்கு தெரியாமல் நான் இந்துவாக மாறினேன். பீடி, சிகரெட்டு, சினிமா இவைகளில் வேகமாய் ஓட ஆரம்பித்து விட்டேன். இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில் பைத்தியம் பிடித்தவனைப் போல சினிமாவில் ஆர்வமுள்ளவனாக அந்த காலத்தில் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் என்று சொல்கிற இந்த நடிகர்களை பார்க்கிறதுக்காகவே சென்னைக்கு பயணமானேன். என்னுடைய 16 வயசிலிருந்து 20 வயசு வரைக்கும் நான் சென்னையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நாட்களில் ஒரு ரவுடியைப் போல நான் ஜீவித்தேன். யாரும் என்னை கண்டிக்கவோ என்னை நடத்தவோ யாரும் இல்லை. ஏனென்றால் ஊருக்கு வந்தால் அண்ணனுக்கு பயந்து கோயிலுக்கு போவேனே தவிர உண்மையாக இயேசுவை தெய்வமாய் கொள்ளவில்லை. அருமையானவர்கள், இந்த நாளில் அநேகர் அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறது போல நானும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தேன். அவ்விதமாக இருக்கிற காலத்தில் தான் என்னுடைய 20வது வயது, சரியாக 20வது வயது. அப்பொழுது நான் சென்னையில் புரசவாக்கம் என்ற இடத்தில் டானா ஸ்ட்ரீட் என்ற அந்த தெருவில் ஈஸ்வரி லஞ்ச் ஹோம் என்ற ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே சேர்ந்த அந்த வேலையில் கிளீனர் வேலையிலிருந்து மேல் வேலைகள் வரைக்கும் செய்யக்கூடிய அளவில் வேலை செய்தேன். அதில் நாங்கள் போராடி 8 மணி நேரம் வேலை வாங்கினோம். ஆனால் என்னுடைய விடுபட்ட நேரங்கள் எல்லாம் சினிமாவில் பைத்தியம் பிடித்தவனாய் அலைந்து நியூட்டோன் ஸ்டுடியோ என்று கீழ்ப்பாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது. அந்த ஸ்டுடியோவில் சேர்ந்து நடிக்கலாம் என்று பிரயாசப்பட்டேன். எக்ஸ்ட்ரா ஆக்டராக ஒரு மேக்கப் மேனிடத்தில் சொல்லி அவ்விதமாய் போக வேண்டும் என்றிருந்தேன். அவ்விதமாய் இருக்கும்போது தான் என் ஆண்டவராய் இயேசு என்னை சந்திக்க நேரிட்டது. 1956ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். நானோ விக்கிரக ஆராதனைக்காரன், கர்த்தரை அறிய மனமற்றவனாயிருந்தவன். அப்படிப்பட்டதான எனக்கு ஆண்டவர் இறங்கி என்னோடு பேசினார். என்னவென்றால், நீ கிறிஸ்தவனானால் கிறிஸ்மஸ் கொண்டாடு என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. காரணம், அந்த வருஷத்தில் தான் நான் என்னுடைய முதலாளியிடத்தில், மேனேஜரிடத்தில் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவன், என்னுடைய பெற்றோர் இந்துக்கள் தான், நானும் இந்துவாகத்தான் இருக்கிறேன். அதேவேளையில் அண்ணன்மார் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு நான் ஆலயத்துக்கு போனேன், எனக்கு லீவு தாருங்கள் என்று கேட்டேன். அதை வைத்து அந்த கிறிஸ்மஸுக்கு ஆயத்தப்படும்போது தான் ஒரு சத்தம் கேட்கிறது, கிறிஸ்தவனானால் கிறிஸ்மஸ் கொண்டாடு என்கிற அந்த சத்தம். அதை கேட்ட நான் கர்த்தருக்கு அன்றைக்குத்தான் இயேசுவை உண்மையாய் தேட ஆரம்பித்தேன். அதுவரைக்கும் மாய்மாலம், அதுவரைக்கும் பேர் கிறிஸ்தவன், அதுவரைக்கும் இந்துவும் கிறிஸ்தவம், அப்படிப்பட்ட இருந்த நான் இயேசுவை தேட ஆரம்பித்தேன். அதே ஹோட்டலில் என்னுடைய தகப்பனார் நோன்பு இருக்கிறது போல நானும் நோன்பு இருக்க வேண்டும் என்று ஆகாரம் புசியாமல் வெறும் காப்பி மட்டும் குடித்து
14 நாட்கள் உபவாசம் எடுத்து கொண்டிருக்கும் போது 14வது நாளிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். நானே மெய்யான கிறிஸ்து, உன் பாவங்களுக்காய் மரித்தேன், உன் பாவங்களை மன்னித்தேன், எழுந்திரு என்று என்னோடு பேசினார். ஏனெனில் நான் அப்படி கும்பிட்ட நாட்களிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய இந்தியாவில், விசேஷமாய் தமிழ்நாட்டில் நாம் ஒன்று சொல்லுவோம், ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம். 33 கோடி தெய்வங்கள் அல்ல, ஒரு தெய்வந்தானே என்று அந்த விதமாக வாலிபத்தில் வளர்ந்ததினால, அந்த வாலிபத்தில் நான் கேட்டது இயேசுவே என்னை ரட்சியும் என்று கேட்கவில்லை. இந்து முறைப்படி ஈரவஸ்திரம் கட்டி காலையில் விடியற்கால 4 மணிக்கு அந்த ஈரவஸ்திரத்தோடு எப்படி சாமி கும்பிடுவோமோ அதுபோல நெடுஞ்சாங்கடையாக சாஷ்டாங்கமாய் விழுந்து, கடவுளே, உண்மையான கடவுள் யார், ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் என்றால் அந்த ஒரு தெய்வம் யார், அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று தான் என்னுடைய ஜெபம். வேறு ஒன்றையும் கேட்கல. என் பாவத்தை அறிக்கை பண்ணேன். என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி என்னுடைய அந்த 20 வயது வரைக்கும் அந்த 5 வயதுக்கு மேலுள்ள காலங்களில் உள்ள பாவ அறிக்கையை ஆண்டவருக்கு செய்து ஆண்டவரை நோக்கி 14 நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கும்போது 14வது நாள் இரவில் அவ்விதமாய் சாஷ்டாங்கமாக விழுந்து அதே வார்த்தையை சொல்லி தான் ஜெபித்தேன். நான் இயேசு என்று கூப்பிட மாட்டேன், எந்த தெய்வத்துடைய பெயரை சொல்ல மாட்டேன். ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் என்றால் அந்த ஒரு தெய்வம் யார், அவர்களை நான் காண வேண்டும். அவர்களை கண்டேன் என்றால், அவர்கள் என்னை ரட்சித்தால் என் வாழ்நாளெல்லாம் அவர்களுக்கு நான் தொண்டு செய்வேன் என்று சொல்லி ஜெபித்த என்னோடு கர்த்தர் பேசினார். நானே மெய்யான கிறிஸ்து, உன் பாவங்களை மன்னித்தேன், எழுந்திரு, உனக்காக மரித்தேன் என்று ஆண்டவர் மிக தெளிவாக பேசினார். நான் இந்த சத்தம் கேட்டது ஒரு ஆலயத்தில் அல்ல, ஒரு ஜெப வீட்டில் அல்ல. நான் சொன்னேன் அல்லவா, அந்த ஈஸ்வரி ஹோட்டலில் லேடிஸ் ரூம் என்கிற, அதாவது லேடிஸ்கள் வந்தால் சாப்பிட்ற இடத்துல சேர்களை ஒதுக்கி விட்டு அதில் தான் ஜெபம் பண்ணுவேன். அந்த இடத்துல அந்த சத்தத்தை கேட்டேன். அன்று முதல் இயேசுவே நீரே மெய்யான தேவன், இனி உம்மை தவிர நான் வேறொரு தெய்வத்தை வணங்க மாட்டேன் என்று சொல்லி அன்று முதல் சினிமா, சிகரெட்டு, என்னுடைய பாவ வாழ்க்கையை எல்லாம் அகற்றிவிட்டு என் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க என்னை அர்ப்பணித்தேன். அந்த அர்ப்பணித்த நான் அதே சென்னை பட்டணத்தில் வெப்பேரி என்ற இடத்துல சென்ட் பால்ஸ் சர்ச் என்கிற, ஏனென்றால் நாங்கள் சிஎஸ்ஐயில் இருந்ததினாலே அந்த சென்ட் பால்ஸ் சர்ச்சுக்குத்தான் நான் போனேன். அண்ணனும் ரட்சிக்கப்பட்டு சிஎஸ்ஐயில் தான் பிரசங்கியாராக இருந்ததினாலே நானும் அந்த பழக்கத்திலே அந்த ஆலயத்துக்கு போனேன். அப்படி போகும்போது கிறிஸ்மஸ் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நோட்டீஸ், கனம் பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் என்னுடைய அந்த 20வது வயதில் 1956 டிசம்பரில் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்த அந்த கன்வென்ஷனில் பங்கெடுக்க முடியாத ஒரு நோட்டீஸ் கிடைத்தது. அந்த நோட்டீஸின் படி அந்த ஜெப வீட்டுக்கு போனேன். அப்பொழுது 48 பிரிகிலின் ரோடு என்ற இடத்துல அந்த கூரை போட்ட ஜெப வீடு இருந்தது. அந்த ஜெப வீட்டில் வைத்து 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி இரவு வாட்ச் நைட் சர்வீஸில் 12 மணிக்கு தொட்டியில் இறங்கி ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய வாலிப வயதில் தானே அதே 1957ஆவது ஆண்டில், அதாவது என்னுடைய 21ஆவது வயதில் ஜூலை மாதம் என்னை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார். இந்த நாட்களில் நான் சென்னையில் பிரசவாக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த பிரசவாக்கத்தில் உள்ள தெருக்களில் எல்லாம் போய் டிராக்ட் கொடுப்பேன். வாலிபர்களை கண்டுவிட்டால் அங்கே நின்று சாட்சி கொடுப்பேன். வாலிபர்களை கண்டுவிட்டால் அவர்களுக்கு
கர்த்தருடைய வசனத்தை சொல்லிக் கொடுப்பேன். நான் படிப்பறியாதவனாயிருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பித்தேன். அவ்விதமாக என்னுடைய வாலிப நாட்கள் சென்னையில் கழிக்கும்படியாக நேரிட்டது. இவ்விதமாக இருந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு பாஸ்டர் சுந்தர் ஐயாவுடைய வீட்டிலே நான் தங்கியிருக்கிறதான நாட்கள். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய சாட்சியை நான் சொல்ல வேண்டுமானால் மிகுந்த, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கென்று அழைக்கும் போது எனக்கு அது இஷ்டமில்லை. ஏதோ நான் வேலை செய்து ஊழியம் செய்கிறேன், ஏன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன்? இந்த வாலிப நாளில் பாடுபட்டு சாப்பிடக்கூடிய வயதில் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லை. இது நிமித்தமாக நான் பின்மாற்றக்காரனாக மாற வேண்டும் என்று மனப்பூர்வமாக பாரினேன். எல்லாரும் தெரியாமல் பாவம் செய்வார்கள். நான் தெரிந்து இனிமேல் கிறிஸ்தவம் வேண்டாம், பழையபடி ஒருவேளை இந்துவாய் ஜீவிக்காவிட்டாலும் பேர் கிறிஸ்தவனாய் ஜீவித்து விட்டு போகலாம் என்று இறங்கிவிட்டேன். ஆகையினால இன்னும் அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்க நேரிட்டது. யோசித்து பாருங்கள், ஹோட்டல் வேலை கிடைக்காமல் யாராவது அலைவார்களா? அவ்வளவு பெரிய சென்னை பட்டணத்தில் அந்த நாட்களில் வேலை இல்லாமல் ஒவ்வொரு கடையாக ஏறுவேன், வேலை கிடைக்காது. இந்த சூழ்நிலையில் என்னுடைய வீடு குடியிருப்பெல்லாம் மெரினா கடற்கரை. அப்படி ஒரு நாள் மெரினா கடற்கரையில் நிற்கும் பொழுது இந்த பாவியோடு ஆண்டவராய் இயேசு மீண்டும் பேசினார். என்ன பேசினார்? நான் பூட்டின வாசலை நீ திறப்பாயா, நான் திறந்த வாசலை நீ பூட்டக்கூடுமா என்ற ஒரு கேள்வி கேட்டார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை நீர் பூட்டவும் வேண்டாம், திறக்கவும் வேண்டாம், என்னை வாழவிட்டால் போதும் என்று மிகுந்த பாரத்தோடு சொன்னேன். ஆனாலும் கஷ்டம் அதிகரித்தது, பட்டினி அதிகரித்தது, என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை, அண்ணன்மாரிடத்தில் போவதற்கு எனக்கு விருப்பமில்லை. இந்த சூழ்நிலையில் ஏதாயிலும் வியாபாரம் செய்து பிழைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து பாஸ்டர் சுந்தரம் ஐயாவிடத்தில் போய், ஐயா எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் நான் ஏதாயிலும் வியாபாரம் செய்து பிழைத்து கொள்வேன் என்று ஐயாவிடம் சொல்ல போனேன். நான் பின்மாற்றானது ஐயாவுக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் ஐயா அவர் ஒரு நல்ல பரிசுத்தவான், முழங்காலே நிற்கிற தெய்வ மனுஷன். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தவான் சொன்னார்கள், நான் உமக்கு உதவி செய்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். எனக்கு அது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு வயது 21 தான் ஆயிருந்தது, 21 அல்லது 22 இருக்கும். இந்த சூழ்நிலையில் நான் என்ன ஐயா உதவி செய்ய என்று கேட்டேன். ஐயா சொன்னார்கள், இல்லை தம்பி, நமக்கு கன்வென்ஷன் வருகிறது, ஒரு 7 நாள் கன்வென்ஷன், அதற்கு உம்மைத்தான் சமையல்காரனாக நியமித்திருக்கிறோம், அதை செய்வீரா என்று கேட்டார். ஐயா செய்கிறேன் ஐயா என்று சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். சிகரெட் பிடிப்பேன், பின்மாற்றக்காரன், ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கினவன் சிகரெட் குடிக்கிறேன். ஆண்டவரை மறுதளித்தவனாய் நிற்கிற அந்த சூழ்நிலையில் எனக்கு அந்த வேலையை தந்தார்கள். 3வது நாள் புதன்கிழமை ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், சிகரெட்டை ஒடித்து துறப்போட என்றார். இல்லை, நான் இனிமேல் ஒரு பெந்தைக்கோஸ்காரன் என்று இருக்க மாட்டேன், நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவனாயிருப்பேன், வரமாட்டேன் என்று சொன்னேன். அப்போது ஆண்டவர் தெளிவாய் பேசினார், நீ சிகரெட்டை ஒடித்து வெளியே போடாவிட்டால் நீ இந்த கேம்பஸை விட்டு வெளியே போ என்று சொல்லி ஒரு மனுஷன் நேரடியாய் பேசுவது போல ஆண்டவர் பேசினார். உடனே எனக்கு பண தேவை இருந்ததினாலே ஒடித்து போட்டேன். மீதி நாட்களை இந்த வேலையை செய்ய தொடங்கினேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிக அருமையாக நடந்து கொண்டிருந்தது. என்னுடைய விருப்பம் என்ன? அந்த ஆராதனை முடிய வேண்டும், பாஸ்டரிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு வியாபாரம் செய்ய போக வேண்டும்,
பழைய படிப்பின் மாற்றத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம், அந்த 400 பேர் கூடியிருக்கிறார்கள் இந்த ஓலை கொட்டகையில். நல்ல ஒரு கன்வென்ஷன். காலை 9:30 மணிக்கு தொடங்கின ஆராதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் சமையல் செய்து கொண்டு நிற்கிறேன். என்னோடு 4 வாலிபர்களும் கூட இருக்கிறார்கள். ஒரு அம்மாவும் உதவிக்கு நின்றார்கள். அப்படி நிற்கும்போது ஆவியானவர் வல்லமையாக ஆலயத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே ஜனங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசுக்குட்பட்ட பிள்ளைகள், அதாவது பாஸ்டர் என்டி ஜோசப் அவருடைய மகன் இப்பொழுது இருக்கிறார், அலெக்ஸ் ஜோசப் அவருடைய அண்ணன், 2 பேரும், இன்னும் வேறு 2-3 பையன்களும் ஓடி வந்து, அண்ணன் எல்லாருடைய தலையிலும் தீ எரியுது, நீங்கள் வந்து பாருங்க என்று சொன்னது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னடா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் தீ அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் என்று சொல்லியிருக்கு. இப்படி ஒரு காட்சியா? நான் நம்ப மாட்டேன் என்றேன். வாங்கண்ணன் என்று என்னை கையை பிடித்து இழுத்து அந்த ஜப வீட்டிலே கொண்டு விட்டார்கள். அங்கு பார்த்தால் எல்லார் தலையிலும் ஒரு மெழுகுவர்த்தி எரிந்தால் எவ்வளவு அந்த வெளிச்சம் தெரியுமோ அதுபோல் ஒவ்வொருவருடைய உச்சிக்கு மேலே அந்த தீயை என்னுடைய மாம்ச கண்ணால் பார்த்தேன். அதிர்ந்து போனேன். ஓடி போய் திரும்பவும் கிச்சனில் நின்று கொண்டேன். என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நேசத்தை பாருங்கள். நான் இன்றைக்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு காரியம், பாவியாகி இருந்த என்னை நேசித்து ரட்சித்தது மட்டுமல்ல, பின்மாற்றத்தில் போனவனையும் விடாதபடி என்னை அணைத்து எடுத்தீரே என்று சொல்லுகிறது. அன்று மட்டுமல்ல, இன்று வரைக்கும் சொல்லி ஆண்டவரை துதிக்கிறேன். இதுபோல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராயிலும் உங்களுடைய கஷ்டங்களின் நிமித்தமோ அல்லது பாடுகளின் நிமித்தமோ வேதனைகளின் நிமித்தமோ பின்வாங்கியிருந்தால், நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், அரவணைக்கிறவர் என்கிறதை என்னுடைய சாட்சியின் மூலமாய் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இந்த விதமாக அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்னை விடவில்லை. அதை நடத்தி கொண்டிருந்த கொச்சு குஞ்சு என்று சொல்லுகிற ஒரு மலையாள பாஸ்டர் தான் அன்றைக்கு அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஐயா ஓடி வந்து மலையாளத்தில் தானே என்னோட பேசினாலும் எனக்கு மலையாளம் புரிகிறதுனாலே அவர்கள் சொன்னார்கள், தம்பி, நீ 7 நாளும் இந்த சமையல் பண்ணி கஷ்டப்பட்டதுனால இதனுடைய பிரதிபலன் உனக்கு அவார்டு தர ஆண்டவர் கூப்பிடுகிறார், நீ வா என்று கூப்பிட்டார்கள். ஐயா, எனக்கு மேலே போட ஒரு சட்டை கூட கிடையாது, அப்படிப்பட்ட நான் வரல என்று மறுத்தேன். நீ எப்படி ஆயிலும் வராமல் நான் போக மாட்டேன் என்று சொல்லி கிச்சனில் வந்து அந்த ஐயா நின்று கொண்டார்கள். அவர்களுடைய கட்டாயத்தின் பேரில் 4 முழ வேஷ்டியை கட்டி கொண்டு முண்டா பண்ணினை போட்டு கொண்டு மேலே ஒரு துண்டை போட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே போய் உட்காரக்கூட எனக்கு விருப்பமில்லை. அவ்வளவு வெட்கப்பட்டவனாய் அந்த ஜப வீட்டில் ஒரு ஓரமாய் உட்கார்ந்து கதறி அழுதேன். நான் ஒரு பாவி ஆண்டவரே, எல்லாரும் தெரியாமல் பாவம் செய்தேன் என்று சொல்வார்கள், நான் உம்மை மறுதலித்த பாவி என்று அழுது ஜெபித்தேன். என் மீது அக்கினியை போட்டது போல ஒரு பக்கெட்டு அக்கினி என் மேல் விழுந்தது போல ஒரு நிலை ஏற்பட்டு இருந்த இடத்திலிருந்து ஒரு 10 அடி தூக்கி வீசப்பட்டேன். அது நான் மட்டுமல்ல, பாஸ்டர் என்டி ஜோசப் அவர்களும், அதுபோல் அருமையான இம்மானுவேல் பெர்னாண்டோ என்ற ஒரு தேவதாசன் இருந்தார்கள். அவர்களும் நாங்கள் 3 பேரும் அந்த நாளில் இந்த அனுபவத்தை பெற்றோம். அப்போதை நடத்தி கொண்டிருந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 3 பேரையும் கர்த்தர் வார நாளில் ஊழியத்தில் பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லிவிட்டு போனார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், பின்மாற்றத்திலிருந்து இனிமேல் நான் கிறிஸ்தவன் இல்லை, இனி நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் என்று இருந்த என்னை
ஆண்டவர் அந்த நாளில் சந்தித்தார். என்னுடைய சாட்சி தொடருகிறேன். மறுபடி வியாபாரம் பண்ணினேன். வியாபாரத்தில் பெருத்த நஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தது. சாதாரண வியாபாரம், அது சென்னைப்பட்டினத்தில் மிக நன்றாய் நடக்கக்கூடிய வியாபாரம். தடியம் பூசணிக்காய் என்று சொல்வார்கள். பூசணிக்காயில் பச்சை பூசணிக்காயை வாங்கிட்டு வந்து அதை துண்டு துண்டாக நறுக்கி தோலை எடுத்து விட்டு குடலை எடுத்து விட்டு அதை சின்னதாக முள்ளு ஸ்பூனை வைத்து குத்தி குத்தி அதில் உள்ள தண்ணி எடுத்து விட்டு அதை சுண்ணாம்பு தண்ணி, கொஞ்சம் சுண்ணாம்பை எடுத்து அந்த தண்ணியை கரைத்து அதில் போட்டு விட்டால் அது ப்ரெஸ் ஆகிவிடும். அதன் பிற்பாடு அதை சீனியில் வேக போட வேண்டும். சீனி பாவாக வரும்போது அதை எடுக்கும்போது கல்கண்டு மாதிரி இருக்கும். அதை மென்று திங்கும்போது அது ஒரு தேங்காய் மிட்டாய் தின்னாது போல இருக்கும். அதற்கு பூல் தோஸ்த் என்று சொல்லுவார்கள். அது அதிகமாய் வட இந்தியாக்காரர்கள் அந்த ஸ்வீட்டை சென்னைப்பட்டினத்தில் செய்வார்கள். நான் அவர்களிடத்தில் தான் அதை செய்ய பழகியிருந்தேன். ஆனால் எனக்கு அதுவும் நஷ்டத்தை கொண்டு வந்தது. பிறகு வண்ணாரப்பேட்டையில் ஒரு வெங்கல பாத்திர கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் இயேசுவை விடவில்லை. பழையபடி கர்த்தருக்குள் வளர ஆரம்பித்தேன். பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் தன்னுடைய தான் தங்கியிருந்த அறையின் பக்கத்தில் எனக்கு தட்டியினால் ஒரு சின்ன ரூம் அடைத்து தந்திருந்தார்கள். அதில் தங்கியிருக்கும்போது நான் வெங்கல பாத்திர கடையில் வேலை செய்கிறேன். அப்பவும் கஷ்டம் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 25 ரூபாய் அந்த காலத்தில் கடன்பட்டு விட்டேன். இந்த சூழ்நிலையில் ஆனாலும் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரித்து ஜெபந்தான் அதிகமாக. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி திடீரென்று ஒரு 12 மணி இருக்கும். ஒரு சத்தம், கனகராஜ் கனகராஜ் என்று என்னை கூப்பிடுகிற சத்தம் கேட்டது. அது யார் கூப்பிட்டிருப்பார்கள் என்று வெளியே வந்து ஒருவேளை பாஸ்டர் கூப்பிட்டிருப்பார்களா அல்லது பாஸ்டர் அம்மா கூப்பிட்டிருப்பார்களா என்று 2 பேர் அறையையும் எட்டி பார்த்தேன். இருளாக இருந்தது. அங்கே லைட் வெளிச்சம் இல்லை. உடனடியாக மறுபடியும் அதே சத்தம் என்னை பார்த்து சொல்கிறது, பைபிளை எடு, லைட்டை போடு என்று சொன்னது. உடனே அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து லைட்டை போட்டேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை எடுத்து வாசி என்று சொன்ன அந்த வருஷம் 1968 இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இவ்விதமாகத்தான் என்னை ஆண்டவர் அந்த வாலிப காலத்தில் இந்த மகிமையான ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த அழைப்பு அது சாதாரணமான அழைப்பு அல்ல. அந்த சத்தத்துக்கு பிற்பாடு அந்த வசனத்தை வாசித்து முடிக்கும்போது 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல ஒரு கை அந்த எரேமியாவை தொட்டது போல என்னுடைய வாயை தொட்டது. அந்த கை வானத்திலிருந்து இறங்கி வந்ததை என்னுடைய மாம்ச கண்களால் பார்த்தேன். அந்த நாளிலும் மறுபடியும் ஆவிக்குள்ளாகி ஆலயத்தில் போய் கர்த்தரை, அந்த ஜெப வீட்டுக்குள் போய் கர்த்தரை மிகவும் துதித்து மகிமைப்படுத்தினேன். அப்பொழுது காலையில் வந்த பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள், என்ன நடந்தது, ராத்திரி வெகு நேரம் ஜெபித்து கொண்டிருந்தீரே என்று கேட்டார்கள். அப்பொழுது என்னுடைய அழைப்பை பற்றி ஐயாவிடத்தில் சொன்னேன். அவர்கள் என்னை அன்போடு சொன்னார்கள், நீர் இனி வேலைக்கு போக வேண்டாம், ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய உம்மை ஒப்புக்கொடும் என்று அப்போஸ்தல கிறிஸ்டின் அசம்பிளி ஸ்தாபகராகிய பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்களோடு கூட என்னை தங்கள் ஜெப வீட்டிலே என்னை ஏற்றுக்கொண்டு என்னை வைத்திருந்தார்கள். அவர்களை விட்டு திரும்ப நான் ஊருக்கு போனேன். என்னுடைய அண்ணன்மாரிடத்தில் போனேன். அப்படி நான் போகும்போது என்னுடைய அண்ணன் லாஸ் டேவிட் அவர்கள்தான் எனக்கு மூத்த அண்ணன் பெந்தைக்கோஸ்துக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்த உன்னை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி விரட்டினார்கள். போய் சிஎஸ்ஐ ஆலயத்தில் 3 நாள் பட்டினியும்
பசியுமாக இருந்தேன், எந்த சொந்தக்காரிடத்திலும் போகவில்லை. என் ஆண்டவராய் இயேசு என்னை அழைத்தவர் அற்புதமாய் நடத்தினார். அதிலிருந்து ஒரு சில மாதங்கள், ஜனவரி மாதம் 1959 ஜனவரி மாதத்தில் நான் அங்கிருந்து புறப்பட்டு நேராக மதுரை வந்தேன். மதுரையில் அருமையான பாஸ்டர் எம் பெஞ்சமின் என்கிற கர்த்தருடைய தாசன் சர்ச் ஆஃப் காட் இன் இந்தியா என்கிற ஸ்தாபனத்தின் அப்போதைய தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவாக ஓவர்சீராக இருந்த அவர்கள் பைபிள் ஸ்கூல் நடத்தினார்கள் 1959. அப்போ எனக்கு படிப்பு இல்லாதவன் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்திருக்கிறேன். ஆனால் பேபி வர்க்கீஸ் என்றவரை பாஸ்டர், நீ அந்த ஐயாவிடத்தில் போ, அங்கே போய் படி என்று சொன்னார்கள். அதற்கு முன்பு அசம்பிளி அப்கார்டில் போய் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் 10ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றார்கள். ஆனால் இந்த ஐயா என்னை, உனக்கு எழுத வாசிக்க தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியும் ஐயா என்றேன். உடனே அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். இவ்விதமாக அன்பு பாஸ்டர் பெஞ்சமினை அவருடைய காலத்தில் 3 ஆண்டுகள் பைபிள் காலேஜ் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 4ஆம் கிளாஸ் படித்திருந்தாலும் எங்களுடைய மிஷனரி அம்மா ஆங்கிலத்தில் பாடம் எடுப்பார்கள். அதை எங்களுடைய சகோதரன் ஒருவர் மொழிபெயர்ப்பார், பாஸ்டர் பிரதாப் சிங் அவர்கள். இவ்விதமாக என்னுடைய அந்த 22, 21, 22 ஆகிய வயதில் நான் பைபிள் ஸ்கூல் படிக்க ஆரம்பித்தேன். 59, 60, 61 ஆகிய 3 ஆண்டுகள் பைபிள் ஸ்கூல் படித்து கொண்டிருக்கும்போது 2ஆம் ஆண்டு முடிக்கும்போது என்னுடைய திருமணம் நடந்தது. ஏனென்றால் எனக்கு ஆதரவளிக்க யாரும் இல்லை. நான் பைபிள் ஸ்கூல் முடித்து போன பிற்பாடு ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டுமானாலும் எனக்கென்று ஒரு துணை வேண்டும் என்கிறதுக்காக பாஸ்டர்மாராக சேர்ந்து எனக்கு அந்த திருமணத்தை 1961ஆம் ஆண்டின் மத்திய பகுதியில் எனக்கு அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். இவ்விதமாக திருமணம் முடிந்து என்னுடைய பைபிள் காலேஜ் படிப்பும் முடிகிற 3rd இயர் படிக்கும்போது நாங்கள் கொடைக்கானல் ரோடு என்ற இடத்துல இருக்கும்போது டிஎல் ஆஸ்பன் என்ற தேவனுடைய மனுஷன் அந்த நாளில் மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் மீட்டிங் நடத்த வரும்பொழுது அதில் நான் ஒரு வாலண்டியராய் ஆண்டுடைய ஊழியத்தில் பங்கெடுத்தேன். அவ்விதமாய் பங்கெடுக்கும்போது நம்முடைய நாட்டில் அந்த காலத்திலும் இந்துக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. வல்லபால் படேல் அவர்களால் இந்த மிஷனரி இந்தியா தேசத்தை விட்டு வெளியே போக சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்துக்கள் அதற்காக முயற்சிகள் எடுக்கும்போது அவர்கள் துண்டு பிரச்சுரம் கொடுத்தார்கள். இது பொய் சாட்சி சொல்ல வைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் காட்டின ஒரு அடையாளம் என்னுடைய ஊழியத்தில் என்னை இன்று வரைக்கும் தாங்கி கொண்டிருக்காது. அது என்ன அடையாளம் என்றால், அந்த நோட்டீஸை வாங்கின கலெக்டர், அவருடைய பெட்டிஷனை வாங்கின கலெக்டர் அப்படி பொய் சொல்ல வைக்கிறார்களா, இல்லை உண்மையிலேயே அங்கே அற்புத சுகம் கிடைக்கிறதா என்று பார்ப்பதற்கு மதுரை கலெக்டர் வந்து ஒரு ஜீப்பில் உட்கார்ந்து போலீஸ்காரர்களோடு இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் அந்த போலீஸ்காரன் இருக்கிற அந்த பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு 2 கண்ணும் தெரியாத ஒரு அம்மாவுக்கு அற்புதமாக அன்றைக்கு அவர் வேறு எந்த வியாதிக்கும் ஜெபிக்கவில்லை, இன்று குருடர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து இயேசுவின் நாமத்தில் பார்வை கிடைப்பதாக என்று சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு கர்த்தர் நல்ல பார்வை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். உடனே கலெக்டர் அழைத்து அந்த அம்மாவை கேள்வி கேட்டார். உங்களுக்கு இது யாரும் சொல்லி தந்தார்களா, இல்லை என்ன நடந்தது என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னார்கள், ஐயா
எனக்கு 40 வயது ஆகிறது. நான் பிறந்தது முதல் இருட்டுக்குள்ளே இருந்தது போல தான் இருந்தேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஐயா சொன்ன மாத்திரத்திலே என்னுடைய கண்கள் திறந்தது. ஐயா, நான் ஒரு இந்து, ஆனாலும் என்னுடைய கண்களை இந்த ஆண்டவராய் இயேசு திறந்தார் என்று சொன்னார்கள். இதை உங்களுக்கு சாட்சியாய் நான் அறிவிக்கிறதுக்கு ஒரு காரணம், என்னுடைய ஊழியத்தில் என்னை அந்த சாட்சி கொஞ்சம் கூட உறுதிப்படுத்தி என்னுடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய அது எனக்கு பிரயோஜனமாயிருந்தது. நான் திருமணம் பண்ணினதான நான் மனைவி பெயர் ரத்தினம். அந்த மனைவி என்னோடு ஊழியத்தில் மிகவும் அனுகூலமாயிருந்த அருமையான மகள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் பைபிள் ஸ்கூல் முடித்தோம். முடித்துவிட்டு எங்களுக்கு தங்குறதுக்கு இடமில்லை, எங்கே போவது என்று தெரியாமல் இருக்கிறதான வேளையில் அவளும் ஒரு ஊழியக்காரியாக இருந்து பாஸ்டர்மாராக பார்த்து வைக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தபடினாலே நாங்கள் இருவரும் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் கடையம் என்ற அந்த ஊரில் ஆண்டுடைய ஊழியத்தை தொடங்கினோம். அங்கே கீழக்கடையம் என் இடத்துல இந்துக்கள் நிறைந்த இடத்துல ஆண்டுடைய ஊழியத்தை முதல் முறையாக செய்ய ஆரம்பித்தோம். இந்த சாட்சி சொல்லும்போது என்னுடைய வாலிபத்தில் நடந்த இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னை ஊழியத்தில் உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு செய்த 2 சாட்சிகளை முன்கூட்டி சொல்கிறேன். ஒன்று, என்னுடைய மூத்த அண்ணாச்சி என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அந்த அண்ணன் வியாதிப்பட்டு மரணத் தருவாயில் இருக்கும்போது நாங்கள் பைபிள் காலேஜில் தான் படித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அண்ணனிடத்திலிருந்து தந்தி வந்ததை பார்த்துவிட்டு அண்ணனை பார்க்க ஓடோடி போய் பார்த்தேன். மரணத் தருவாயில் இருந்தார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கலாம் என்று நினைக்கும்போது ஆவியானவர் ஜெபிக்காതെ வெளியே போய் என்றார். வெளியே போய் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கேம்பஸை விட்டு வெளியே போய் என்றார். அந்த கேம்பஸை விட்டு வெளியே போகும்போது அண்ணன் என்னுடைய தகப்பனார் வேண்டாம், இந்த ஊரில் இருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த ஊரில் அண்ணன் ஒரு 5 சென்ட் இடத்தை வாங்கி அதில் ஒரு அரச மரத்தையும் ஒரு வேப்ப மரத்தையும் வைத்திருந்ததை காண்பிக்கிறதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் என்னோடு அனுப்பி அவர்கள் சொன்னார்கள், உன் அண்ணன் ஒரு பிரசங்கியார் இப்படி செய்திருக்கிறார் பார் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இடத்தை பார்த்து நான் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார், உன் அண்ணன் அந்த இடத்தை விற்று விடுவேன் என்று சொன்னால் போதும், நான் அவனுக்கு பூரண விடுதலை கொடுப்பேன், நீ ஜெபிக்கலாம் என்று சொன்னார்கள். எனக்கு மூத்த அண்ணனிடத்தில் சொல்லி அவர் அதற்கு மூத்த அண்ணனிடத்தில் சொல்லி அந்த செய்தி அண்ணன் காதில் போன உடனே அந்த மரணப்படுக்கையில் இருந்து கொண்ட அண்ணன் சொன்னார்கள், நான் கொடுத்து விடுகிறேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தால் போதும் என்று சொன்னபோது அதற்காக உடனடியாக ஆவியானவர் சொன்னார், உன் அண்ணனுக்கு போய் ஜெபி என்று சொன்னார். அண்ணனுக்கு போய் ஜெபித்தேன். அப்பொழுது அவருடைய வயிற்றிலே கை வைத்து ஜெபிக்கும்போது அவருடைய வயிற்றில் இருந்து ஒரு பாம்பு வெளியே வந்தது போல் இருந்தது. அதை பிடித்து எரிந்து போட்ட அந்த செகண்டு அண்ணன் ஜீவனோடு எழும்பி விட்டார்கள். எழுந்த உடனே அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை, கனகராஜ் நம்முடைய வீட்டிலே அவன்தான் ஊழியக்காரன், ஆண்டவர் அவனை வல்லமையாய் பயன்படுத்துகிறார் என்று அந்த அண்ணன் சொன்னார்கள். இவ்விதமாக என்னுடைய அதாவது சொந்த குடும்பத்திலேயே முதலாவது அற்புதத்தை செய்தார். 2வது, எனக்கு நேர் மூத்த அண்ணன், எனக்கு திருமணமாகி என்னுடைய மகன் பிறந்து விட்டான். ஆனால் அவர்களுக்கு 12 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அந்த அண்ணனும் கேட்டார்கள், தம்பி எனக்கு 12 ஆண்டுகள் ஆகியும் பிள்ளை இல்லை, எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்கும்படி எனக்காகவும் ஜெபி என்று சொல்லும்போது கர்த்தர்
அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கும் ஒரு மகளை ஈவாக கொடுத்தார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அழைக்கிறவர் மட்டுமல்ல, அழைப்பை உறுதிப்படுத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர் என்கிறதை அந்த வாலிப காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இவ்விதமாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் கடையத்தில் ஊழியம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு ஆலயத்தை கட்ட ஒரு இந்து மனுஷன் ஒரு 9 சென்ட் இடத்தை எழுதி தந்தார்கள். அந்த இடத்தை தேவ சபைக்கு என்று எழுதி கொடுத்து அந்த இடத்தில் இன்றைக்கு அந்த சபை இருக்கிறது. இவ்விதமாக என்னுடைய மனைவியும் அந்த நாட்களில் என் ஊழியத்தில் எனக்கு மிக அனுகூலமாயிருந்தாள். ஆனாலும் எங்களுடைய வாலிப நாளில் தானே எங்களுடைய ஸ்தாபனத்தில் ஒரு ஒழுங்கு இருந்தது, டிரான்ஸ்ஃபர். அது நிமித்தமாக என்னை அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் சொந்த ஊராகி அந்த நாசிரியத்து பக்கத்தில் மூக்குப்பேரி என்னிடத்துக்கு போனேன். அங்கே இருக்கும்போது என்னுடைய மனைவி சுகவீனத்தினால் என்னுடைய முதல் மனைவி மரித்து போனார்கள். அவள் மரித்து போன பிற்பாடு அவள் மரிக்கிறதுக்கு முன்பு ஒரு மகனை கர்த்தர் எங்களுக்கு தந்தாள். அவனுக்கு ஒரு 7 வயதாக இருக்கும்போது என் மனைவி மரித்து போனாள். பிற்பாடு நான் ஆண்டுடைய ஊழியத்தை பையனை வைத்து கொண்டு செய்வது சிரமமாயிருந்ததினாலே மறுபடியும் 1969 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் பாஸ்டர் சுந்தரதாஸ் அவர்கள் மூலம் இப்பொழுது இருக்கிற மனைவி இன்பமேரி என்கிற அந்த அருமையான மனைவியை கர்த்தர் எனக்கு துணையாக தந்தார். இந்த நாள் வரைக்கும் என் மனைவி எனக்கு துணையாகவும் ஊழியத்தில் ஒத்தாசையாகவும் இருந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவோ, அந்த மனைவிக்கு எவ்வளவோ கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஊழியக்காரியாக நான் எடுக்கவில்லையே என்ற நிலையில் ஊழியத்தில் அதிகமாய் பயன்படுத்தாமல் இருந்தேன். அதை இந்த நாட்களில் உணர்கிறேன். இந்த நாளிலும் என் மனைவி இந்த வயது சென்ற காலத்திலும் அவள் ஜெபித்தால் அற்புத சுகம் கிடைக்கத்தக்கதாக இந்த நாளிலும் கர்த்தர் பயன்படுத்துகிறதை நினைக்கும் போது நான் குறிப்பிட்ட காலங்களில் அந்த அருமையான மனைவியை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டேனே என்று நினைத்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுக்கு இந்த மனைவி மூத்த மகனுக்கு பிறகு இந்த மனைவிக்கு 5 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த நாட்களிலே நான் இந்துக்கள் மத்தியில் வள்ளியூர் என்னிடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த இடத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும்போது என்னை பரிசுத்த ஆவிக்காக காத்திருப்பு கூட்டம் நடத்துவதற்கும் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துவதற்கும் என்னை அழைப்பார்கள். அப்படி பட்டதான நிலைமையில் நான் பாகோடு என்ற இடத்திற்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாகோடு என்ற இடத்துல CSI ஆலயத்துக்கு கன்வென்ஷனுக்காக அழைக்கப்பட்டேன். கன்வென்ஷன் பிரசங்கியாராக போகும்போது நான் ஜிப்பா வேஷ்டியோடு போனேன். அங்கே போன போது அங்குள்ள ஒரு சகோதரன், அவர் அப்போ BA படித்து கொண்டிருந்தார், சாம்ராஜ் என்று. அந்த சகோதரன், நீங்கள் பெந்தைக்கோஸ்து பாஸ்டரா அப்படின்ட்டு கேட்டார். நோட்டீஸில் போட்டிருக்கிறதல்லவா பெந்தைக்கோஸ்து பாஸ்டர் தான் என்று சொன்னேன். ஞான ஸ்நானம் பரிசுத்தாவி எல்லாம் பேசக்கூடாது, அல்லேலியா சொல்லக்கூடாது, இது CSI சபை என்று சொன்னார். நான் எப்போதுமே சத்தியத்தை மறைக்கிறதில்லை, சத்தியத்தை சத்தியமாய் பேசுவேன். ஆகையினால் இந்த பாகோடு CSI சபையில் சத்தியத்துக்கு சாட்சியாய் நின்ற போது அவர்கள் அந்த சபையார் எதிர்த்தார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை திட்டமாய் சொன்னேன். நானாக உங்களுடைய சபைக்கு வரவில்லை, நோட்டில் பேர் போட்டு என்னை அழைத்திருக்கிறீர்கள். என்னை பேச விடாமல் தடை பண்ணுவதாயிருந்தால் நான் ஸ்டேடு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் உங்கள் பேரில் கேஸ் கொடுக்க வேண்டியது வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு 3 நாளும் அனுமதி தந்தார்கள்.
ஞாயிற்றுக்கிழமை பகலில் பிரசங்கம் பண்ண வேண்டாம் என்று மறுபடியும் தடுத்தார்கள். எப்படியோ கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே அன்று சாட்சி சொல்லி கொண்டிருக்கும்போது 52 பேர் பரிசுத்தாவினால் அந்த சபைக்குள்ளே அபிஷேகம் பெற்றார்கள். அதே பாகோட்டில் ஆர்சி சபையை சேர்ந்த 2 சகோதரர்கள், மூத்தவர் ஜான்சன், இரண்டாவது உள்ளவர் தாமஸ், இவர்கள் 2 பேரில் தாமஸ் ரட்சிக்கப்பட்டார். மூத்தவருக்கு பிசாசுப்படி, அவருடைய அம்மாவுக்கு பிசாசுப்படி. நான் அந்த நாட்களிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் கன்வென்ஷன் பிரசங்கம், இன்னும் காத்திருப்பு பிரசங்கம் போன்ற செய்திகள் கொடுக்க போவேன். ஆனால் அந்த சகோதரனுக்காக, அவருடைய தாயாருக்காக நாங்கள் அப்போ வள்ளியூரில் இருந்தோம். வள்ளியூருக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபித்தோம். தாயாரையும் கர்த்தர் விடுவித்தார், அந்த சகோதரனையும் விடுவித்தார். அந்த சகோதரனும் அவருடைய தாயாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்திலிருந்து 5 சென்ட் இடத்தை ஊழியத்துக்காக கொடுத்தார்கள். அதையும் தேவ சபைக்கு கொடுத்து அந்த இடத்திலையும் இன்றைக்கு தேவ சபை என்று ஒன்று நடக்கிறது. இவ்விதமாக என்னை அந்த வாலிப காலத்திலிருந்து நடத்தி வந்ததான தேவன் வள்ளியூரில் இருக்கும்போது எனக்கு அந்த மூத்த மகனை தவிர பிள்ளை இல்லை என்று இருக்கும்போது 5 வருஷத்துக்கு பிற்பாடு என் மனைவிக்கு ஆண்டவர் முதலாவது ஒரு பெண் பிள்ளையை தந்தார். நான் ஆண்டவரே என்று கேட்டு அந்த ஜபத்துக்கு இறங்கின ஆண்டவர் தொடர்ந்து 5 பெண் பிள்ளைகளை தந்தார். இவ்விதமாக 5 பெண் பிள்ளைகளை பெற்ற நாங்கள் முதலாவது வள்ளியூரில் இருந்தோம். வள்ளியூரிலிருந்து பாம்பேக்கு நான் போகும்போது என்னுடைய 2 பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பாம்பேக்கு போனேன். மூத்த மகனையும் 2 பெண் பிள்ளைகளையும், பியூலா, ஷீபா என்று சொல்லுகிற 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு பாம்பேக்கு மிஷனரி, மகாராஷ்டிரா மிஷனரி ஊழியர் செய்யும்படியாக நாங்கள் பாம்பேக்கு போனோம். இவ்விதமாக நாங்கள் பாம்பேயில் போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்தேன். அது மிஷனரி ஊழியம், சபை ஊழியம் அல்ல, மிஷனரி ஊழியம். அப்படி மிஷனரி ஊழியத்தை முதலாவது தாராவி என்னிடத்தில் 1976 வருஷத்திலிருந்து 75 போனேன். 76 முதல் அங்கே அந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்தார். 75 தற்செயலாக நான் பாம்பே போயிருக்கும்போது அடியானை கொண்டு கர்த்தர் அநேக வாலிபர்களை பரிசுத்தாவினால் நிறைத்தார். ஒரு சபை உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த சபை இன்றைக்கும் அந்த தாராவியில் ஒரு பெரிய சபையாக உருவெடுத்திருக்கிறது. அதனுடைய போதகர் விஜயராஜ் என்கிறவர் இன்று வரைக்கும் அந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, 76 முதல் நாங்கள் தாராவியிலிருந்து ஊழியம் செய்தோம். அப்பொழுது எனக்கு 2 பெண் பிள்ளைகள் தான் இருந்தார்கள். மனைவியும் என்னோட ஊழியத்தில் இருந்தால். அப்படி நாங்கள் இருக்கும்போது என்னுடைய ஊழியம் இந்துக்கள் கர்த்தரை அறிய வேண்டும். அதாவது மதமாற்றம் அல்ல, இயேசு மெய்யான தெய்வம் என்று அறியணும். நான் ஒரு இந்து ஆகையினாலே என்னுடைய தகப்பனார் பூசாரி, நானும் இந்துவாக 15 வயதில் மாறினவன். அப்போ அதெல்லாம் அறியாமையின் காலம். அதுபோல இப்படி எத்தனை மக்கள் இருப்பார்கள், அவர்கள் அறியணுமே என்று அந்த தாகத்தோடு தான் நான் இந்துக்கள் மத்தியில் தீவிரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். அப்படி நாங்கள் தாராவியில் தங்கியிருந்து ஊழியம் செய்யும்போது பல கஷ்டங்கள் உண்டு, வறுமைகள் உண்டு. ஆனாலும் அவைகள் ஒன்றும் பொருட்படுத்தாதபடி எங்களுடைய ஒரே நோக்கம் ஊழியம் என்கிறதை தவிர வேறொரு நோக்கம் அல்ல. அதில் என் மனைவியும் எனக்கு மிக ஒத்தாசையாய் இருந்தார்கள் என்று நான் சொல்வேன். ஆனால் அது மிகையாகாது. இவ்விதமாக நாங்கள் தாராவிலே ஊழியம் செய்யும்போது ஒரு குடும்பம், அவர்கள் இந்துக்கள், அவங்க அண்ணன் பேர் செம்பலிங்கம், அவருடைய தம்பி பேர் தர்மலிங்கம்,
அவருடைய பெயர் மூர்த்தி. இந்த மூர்த்தி என்கிறவருடைய குடும்பத்தில் பில்லி சூனிய போராட்டம். இந்த பில்லி சூனிய போராட்டம் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அதை நேரில் பார்த்ததில்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் நேரில் பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்தார். அப்பொழுது நாங்கள் பாம்பேயில் பீலா பங்களா என்று சொல்லி பாம்பேயில் தாராவி பக்கத்தில் ஒரு இடத்துல நாங்கள் குடியிருந்தோம். அப்பொழுது என்னை 2 பேர் ஜெபிக்க அழைத்தார்கள். அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்க போனேன். அது இந்துக்களுடைய வீடு. பில்லி சூனியத்தினாலே நரகள் வந்து சாப்பாட்டில் விழும், அதுபோல் இன்னும் சாதத்தில் விழும், இன்னும் தண்ணீரில் விழும், அரைக்கிற மசாலாவில் விழும். இப்படி பயங்கரமான போராட்டத்துக்குள் இருந்த அந்த குடும்பத்துக்கு என்னை ஜெபிக்க கூப்பிட்டார்கள். நானும் இன்னொரு மிஷனரியுமாக 2 பேர் அந்த வீட்டில் போய் ஜெபிக்க போனோம். முதல் நாள் ஜெபித்து வந்தோம். திரும்ப அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அந்த போராட்டம் மாறவில்லை. ஆகினால் மறுபடி அவருடைய கணவனார் வந்து கம்பல்சரியாக என்னை கூப்பிட்டதினால் அந்த வீட்டுக்கு போய் ஜெபித்தோம். 10 நாட்கள் உபவாசம் போட்டு ஜெபித்தோம். 10 இந்த வீட்டில் இன்னொரு காரியம் நடந்தது. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்ன என்றால், பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா, இவர்கள் இந்துக்கள், அந்த அம்மா கிறிஸ்தவங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பைபிளை தலைக்குள்ளே வச்சுட்டு படுத்துடுங்க, பிசாசு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க தலைக்குள்ளே வச்சுட்டு இருந்த பைபிளில் முதல் நாள் ஒன்றும் இல்லை. 2வது நாள் அந்த பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து யாத்திராமத்துக்கு இடையில் கொஞ்சம் தாழ மேல் பக்கம் அப்படியே கிழிச்சிட்டு போயிட்டு, 2வது சாயங்காலம் அதே பைபிளை சாயங்காலம் வெளிப்படுத்தலுக்கும் எபிரேயருக்கு இடையில் 10-40 தாழ முக்கு வாக்கில் கிழிச்சிட்டு போயிட்டு. இதை பார்த்த 2 CNI வாலிப தம்பிமார், ஜெபராஜி மோசஸ் என்ற 2 பேர் வந்து, ஐயா ஒரு வீட்டில் இப்படி ஒரு சம்பவம், தாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு அந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே போகும்போது எனக்கே ஆச்சரியமும் வேதனையுமாக மாறிவிட்டேன். பரிசுத்த வேதாகமத்தை கிழிப்பதற்கு பிசாசுக்கு அவ்வளோ அதிகாரமா என்று மிகுந்த பாரத்தோடும் வைராக்கியத்தோடும் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த அம்மாளுக்குள் இருந்த பிசாசு ஆட ஆரம்பித்து அது சொன்னது, நான் ஆறுமங்கலத்திலேருந்து வந்திருக்கிறேன், நான் இந்த குடும்பத்தை அழிக்க வந்த பிசாசு. அது பேரை சொல்லிச்சது. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், ஆகையினாலே அவர் உன்னை இந்த வீட்டில் இருக்க விடாமல் விரட்டுவார் என்று. அது சவால் விட்டுச்சு, இல்லை நான் இந்த குடும்பத்தை அழிக்காமல் போக மாட்டேன் என்று. 10 நாள் உபவாசம் எடுத்தோம். 10 நாள் உபவாசம் எடுக்கிறோம். எடுக்க கூடிக்கொண்டே இருந்தது. இதை சொல்லும்போது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மிலும் அநேகர் ஜெபிப்போம், ஜெபிக்க போராட்டம் கூடும், கஷ்டங்கள் கூடும், வறுமைகள் கூடும், வியாதிகள் கூடும். இப்படி போல் அந்த வீட்டில் கூடிச்சது. தைரியமாக அந்த குடும்பத்தார் எங்களுக்கு ஜெபத்தில் ஒத்துழைத்தார்கள். நான் மட்டுமல்ல, என்னோடு சில ஊழியக்காரரும் வந்தார்கள். சில விசுவாசிகளும் சேர்ந்து ஜெபித்தோம். 9வது நாள் பக்கத்தில் இருந்த இந்துக்கள் எங்களை கேலி பண்ண தொடங்கினார்கள். இந்த அல்லேலியா கூட்டத்துக்காரனோளா இந்த பிசாசை விரட்ட போகிறான் என்று சொல்லி எங்களை கேலி பண்ணினார்கள். அப்பொழுதுதான் எனக்கு வைராக்கியம் கூடினது. ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் மரணத்துக்கு முன்பு சொன்ன ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. என் அம்மா சொன்ன அந்த காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த சன்னதிக்கு முன்னால் என்னை விடுவிக்க முடியாத ஒன்றை என் பிள்ளைகள் கும்பிடாது என்று சொன்னார். ஆனால் நான் உண்மை அப்படி மறுதளிக்க மாட்டேன். ஏற்கனவே நான் மறுதளித்து பின்வாங்கினவன். ஆனால் அந்த காரியம் செய்ய மாட்டேன்.
ஊழியத்தை விட்டு விட்டு வேலை செய்து பிள்ளைகளை காப்பாற்றுவேன், ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு இரவு படுக்கைக்கு போகும்போது அந்த காலத்தில் பேசின அதே ஆண்டவர் பேசினார். நீ அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடு, நான் அவர்களை விடுவித்து விட்டேன். நாளைக்கு நீ 10வது நாளாக அந்த வீட்டுக்கு போகும்போது அவர்கள் சுகமாயிருப்பார்கள் என்று சொன்னது போல காலையில் ஜெபிக்க அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த சத்துரு போராட்டமோ பிசாசோ ஒன்றும் இல்லாமல் நல்ல சுகமாயிருந்தது. ஞான ஸ்நானத்துக்கு ஆயத்தமாக என்று கேட்டேன். ஐயா, ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த குடும்பத்தில் 4 பேருக்கு அதே பாம்பே பட்டத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தப்பட்டார்கள். அவர்கள் மூர்த்தி என்கிறவருடைய குடும்பம் ஞானஸ்நானம் எடுத்தது. அவருடைய அண்ணன் செம்பலிங்கம் என்று சொல்லுகிறவரும் இந்த காட்சிகள், இந்த அற்புதங்களை பார்த்து அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடிகாரனாயிருந்த அவர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய தம்பி தர்மலிங்கம் என்று சொல்லுகிறவரும் இயேசுவை அறிந்து கொண்டு வந்தார்கள். இவ்விதமாக என்னுடைய பாம்பே ஊழியத்தில் கர்த்தர் ஆத்துமாக்களை தந்தார். அங்கிருந்து நாங்கள் பாண்டுப்பில் போய் 3 வருஷம் ஊழியம் செய்து அங்கேயும் சில ஆத்துமாக்களை தந்தார். அதன் பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், நீ தமிழ்நாட்டுக்கு போ என்று. அதன்படி கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தமிழ்நாட்டுக்கு என்னுடைய அப்பொழுது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது 1980 இந்த வருஷத்துக்கு முன்பு 1976 முதல் 80 வரைக்கும் நாங்கள் பாம்பேயில் இருக்கும் பொழுது என்னுடைய 3வது மகள் பிறந்தாள். அவளுடைய பெயர் கிரேஸ் என்று பெயர் விட்டு அந்த மகளை அழைத்தோம். நாங்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போய் என்று சொன்னபடி தமிழ்நாட்டுக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் குளித்துறை என்ற இடத்தில் எனக்கு இந்தியா தேவசபையின் அப்போதைய ஓவர்சியர் ஒரு சபை பொறுப்பை தந்தார்கள். அந்த சபையில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய 4வது மகள் ஹெலன் கனகஜாய் என்று சொல்கிற மகள் பிறந்தாள். இவ்விதமாக எங்களுக்கு ஆண்டவர் 4வது குழந்தையை தரும்போது நாங்கள் குளித்துறையில் இருந்தோம். பிறகு அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நாங்கள் சென்னை பிரசாகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனோம். அங்கே போய் 2-3 வருஷத்துக்குள் திரும்பவும் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தார்கள். அதை 1984 ஏற்றுக்கொண்டு நான் மறுபடி இதே பாளையங்கோட்டைக்கு வந்தேன். இந்த பாளையங்கோட்டையில் வரும்போது அவனுடைய கிருபையினாலே தேவசபை ஊழியத்தை இங்கேயும் ஆரம்பித்தேன். அப்பொழுது நாங்கள் முதல் முறையாக வந்து கொக்கரோளத்தில் இறங்கும் பொழுது என்னுடைய 5வது மகள் என் மனைவியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிறாள். வீடு இல்லாமல் தெருவில் வந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. காரணம், கொக்கரோளத்தில் ஒரு இந்து மனுஷன் வீடு தருவேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள் என்று அறிந்து எங்களுக்கு வீடு தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். தெருவில் கிடந்தோம். அப்படி இருக்கும்போது அதே கொக்கரோளத்தில் ஒரு சகோதரன் அசம்பிளிஸ் ஆஃப் காடை சேர்ந்த ஒருவர் எங்களுடைய பரிதாபமான சூழ்நிலையை கண்டு அவருடைய வீட்டுக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அவர் தான் இருந்த வீட்டை காலி பண்ணி எங்களுக்கு தந்து இவ்விதமாய் நாங்கள் கர்த்தரால் தேற்றப்பட்டோம். இந்த கொக்கரோளத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை தொடங்கினோம். அப்பொழுது பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல ஒரு 4-5 வருஷ இரத்தப்போக்கில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சகோதரி, நாங்கள் ஒரு 5 பேராக கூடுதான் ஜெபித்தோம். ஆவியானவர் வெளிப்படுத்தி அந்த மகளுக்குள் இருந்த அந்த வியாதியை மாற்றினதினாலே கொக்கரகுளத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை தொடங்கி அங்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். எங்களுக்கு வீடு வசதி இல்லாதனாலே கொக்கரகுளத்தை விட்டு அண்ணா நகர் சென்றோம். அண்ணா நகர்லேருந்து திரும்ப பாளையங்கோட்டை நடுத்தெருவுக்கு வந்தோம். அங்கிருந்து புதுப்பேட்டை தெருவுக்கு வந்த பிற்பாடு ஆண்டவர் 15 விசுவாசிகளை தந்து சபையை கட்டி தந்தார். 1989 ஆண்டு கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே எங்களுக்கு 1984 என்னுடைய 5வது மகள் அந்த சென்னையிலிருந்து வந்து 84-85 இடையில் என் மகள் பிறந்தாள். அவள் கடைசி மகள். அவள் பெயர்
ஐடா ஜபசில் என்று பெயரிட்டோம். இப்படி 5 பிள்ளைகளை வைத்து இந்த பாளையங்கோட்டையில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தோம். இவ்விதமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது மறுபடியும் டிரான்ஸ்ஃபர், மறுபடியும் நாகர்கோவில், அங்கிருந்து நீலகிரி மாவட்டத்தில் ஒரு ஆண்டு அங்கு ஊழியம் செய்துவிட்டு மீண்டும் 97வது வருஷம் இந்த பாளையங்கோட்டைக்கு வந்து ஆண்டுடைய ஊழியத்தை திரும்ப செய்தேன். 10-30 விசுவாசிகளை கர்த்தர் மீண்டும் எனக்கு தந்தார். என் தேவன் அவ்வளவு அன்பாக எங்களை நடத்தின என் ஆண்டவராகிய கர்த்தரை மறந்துவிடவே முடியாது. ஏனென்றால் இந்த பாளையங்கோட்டையில் என்னை அறிந்த பாஸ்டர்மார் கேட்பார்கள், 5 பொம்பளை பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர், எப்படி படிக்க வைக்கப் போகிறீர் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தர் தந்தார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொன்னது போல என்னுடைய 6 பிள்ளைகளையும் கர்த்தர் எனக்கு தந்து அந்த 6 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் கர்த்தர் மட்டும் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். மட்டுமல்ல, நாங்கள் இப்பொழுது இருக்கிறது ஜோதிபுரம் என்கிற இடத்துல கிட்டத்தட்ட 26 வருஷமாக அங்கே இருக்கிறோம். அங்கே ஒரு ஆலயத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அருமையான மனைவியும் அருமையான பிள்ளைகள் அனைவருமே கிட்டத்தட்ட என்னோடு 4 பிள்ளைகள் அதே ஜோதிபுரத்தில் என் பக்கத்தில் தானே வாசம் பண்ணி என்னோடு கூட ஆராதிக்கிறார்கள். இவ்விதமாய் கர்த்தருக்குள் நாங்கள் வளரவும் இந்த ஊழியத்தை என்னை கர்த்தர் இந்த 90வது வயது வரைக்கும் என்னை ஆசீர்வாதமாய் நடத்தின கர்த்தராய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் நான் அன்போடு சொல்லிக்கொள்கிற ஒரு காரியம், இந்த 90வது வயதிலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை வேறு ஒன்றும் அல்ல. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், என்னுடைய மரணம் தாமதிக்குமானால் நான் ஒன்று செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும், இன்னும் போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறேன். மாலை நேர வேதாகம கல்லூரியை நடத்த வேண்டும் என்று அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் மிகுந்த கண்ணீரோடும் பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு காரியம், இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருந்த என்னை ரட்சித்த ஆண்டவர், தெய்வம் இன்னார் என்று அறியாமல் இருந்த என்னை அவருக்கு நேராய் திருப்பின ஆண்டவர், அதுபோல் என்னுடைய தகப்பனார் தான் கும்பிட்ட தெய்வம் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று எங்களை கிறிஸ்தவர்களாய் போகும்படி சொன்ன அதே ஆண்டவர் உங்களுக்கும் சொல்கிற ஒரு ஆலோசனை, நாம் உலக பிரகாரமாய் ஆராதிக்கிற தெய்வங்கள் ஒன்றும் நம்மை விடுவிக்கவும் மாட்டாது, நம்மை ரட்சிக்கவும் முடியாது. ஆனால் ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் என்று சொன்ன அந்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று நான் அறிந்து இன்று வரைக்கும் அவருக்கு ஊழியக்காரனாக இருக்க உதவி செய்த ஆண்டவர், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் இந்த அடிமையை கர்த்தர் பயன்படுத்தி இன்று வரைக்கும் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்த உதவி செய்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மகிமையான ரட்சிப்புக்களை கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய அன்பான சாட்சியை கூறுவதோடு மட்டுமல்ல, நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை அறியாதவர்களாய் தெரியாதவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிப்போம். இந்த நாளில் இந்த சாட்சியை பதிவு பண்ணினதான அருமையான பாஸ்டர் டேனியல் அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் விசேஷமாய் அவர்களுடைய ஊழியத்துக்காகவும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்காகவும் இப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இரட்சகரே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த அருமையான நாளில் ஆண்டவரே, நினையாத வேளையில்
இந்த சாட்சியை ஆண்டவரை யூடியூப்பில் போடும்படி அன்பு பாஸ்டர் டேனியல் அவர்கள் ஆண்டவரே அதற்கென்று முயற்சி எடுத்து சென்னையிலிருந்து வந்து ஆண்டவரே இதை பதிவு பண்ணி நம்முடைய தாசனையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து அநேகம் ஆயிரங்களுக்கு பயனுள்ள கருவியாக பயன்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் ஏதோ கதை கேட்டது போல் விட்டுவிடாதபடி அந்த ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்று சொல்கிற அந்த ஒரு தெய்வம் எனக்கு வேண்டும், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்ட அந்த தெய்வத்தை ஆராதித்து அவருக்காக ஜீவித்து அவருடைய வருகையில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட எங்களையும் ஆயத்தப்படுத்தும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம். போக்கில் வரத்திலும் கூடரும் கேட்கிற ஜனங்கள் அனைவரோடும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென்.